அங்கே பாருங்கள் பெரிய கோயில் பூங்காலேருந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸ்விம்மிங் பூலு, ஐஸ்கிரீம் மஸ்ட் ட்ரை ப்ரைஸ் வேறு மாதிரி இருக்குது. ஓப்பன் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பண்ணி சூப்பராக இருந்தால் தஞ்சாவூரில் இருந்தால் கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கைஸ், நான் உங்கள் மிஸ்டர் பொம்மர் ப்ரோஸ். ஐ எம் தேவானந்த். இன்றைக்கி நம்ம தஞ்சாவூரை சுற்றி பண்ண போகிறோம். அதில் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா தஞ்சாவூர் சிவகங்கை பூங்கா. ரொம்ப நாள் கழிச்சு இது வந்திருக்காங்க. ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தஞ்சாவூரில் உள்ள பூங்காங்க, சிவகங்கை பூங்கா. எத்தனை பேர்த்துக்கு இது மெமரிஸ்ன்னு தெரில, ஏன்னா ரொம்ப நாளாகவே அது இருந்துச்சு. சரி, அதெல்லாம் விடுங்க. இப்போ நம்ம புதுசாக 5 வருஷத்துக்கு அப்புறம் கட்டியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு விளாக் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்மளும் போயிட்டோம். இன்றைக்கி நம்ம 4வது நாள் வந்திருக்கோம். அதாவது என்னென்ன இருக்குது, ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். ஓகே, நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்டு இருந்தால் யாராச்சும் புதுசாக தான் நிறையா பேர் பார்ப்பீங்க. அதனால ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் எக்கச்சக்கமான கண்டென்ட் போட போகிறேன். அதுக்கு நிறையா யோசிச்சும் வச்சுருக்கேன். நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் பண்ணால் போதும். ஓகே, ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் அப்படியே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒருத்தனே ஒரு சூப்பரான பிளேஸ் இருக்குங்க, அருமையான பிளேஸு. ஓகே, உள்ளே போனீங்கன்னா அப்படியே கார்டன் செட்டப்பில் எல்லாமே சூப்பராகவே இருக்கும். எப்படி பழைய பூங்கா இருந்துச்சோ அதேமாரியே தான் இப்போ இருக்குது. என்ன ஒன்றுனா லைட்டிங்ஸ் அங்கங்கே அந்தமாரி டிசைனாக போட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஃபஸ்ட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடியே போய் பார்த்தா என்ட்ரன்ஸில் சிங்கம் புலியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இப்போ இந்த பூங்காவில் கிடையாது. அதுக்கு பதில் அங்கங்கே டஸ்ட்பின் மாரியே டிசைனாக மான்லாம் இருக்குது. ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன இருக்குன்னு சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கெல்லாம் பிடிச்ச அந்த சர்க்கஸ், அப்புறம் ரிங்காருங்க ரோசஸ், அப்புறம் சுற்றுறது எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஊஞ்சல் மறந்துட்டேன், ஊஞ்சல், அப்புறம் பல மேட்ரு இருக்குது. இந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு இந்த பூங்காவில் கேட்டிங்கன்னா, கார்டன் மாரி செட்டப்பில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. உட்கார பிளாட்ஃபார்ம் மாரி வச்சு இந்த உட்கார சீட்டும் வச்சு சூப்பராக பண்ணி தந்திருக்காங்க. மற்றபடி என்னன்னு கேட்டிங்கன்னா, கிட்ஸுக்கு சர்க்கஸ், ஊஞ்சல், அப்புறம் அந்த ரிங்காருங்க ரோசஸ், அப்புறம் டஸ்ட்பின், இந்த சில பல ஐட்டங்கள்லாம் உள்ளது இந்த பூங்காவில். அப்புறம் அந்த பால் மாரி ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா, அது உட்காந்து 2 பேர் ஆடுற மாரி ஒன்று வச்சுருக்காங்க. அது சூப்பராகவே இருக்கும், ஆட்டி ஆட்டி விளையாடுறதுக்கு தரமாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீட்டாக இருக்குங்க பூங்கா, சூப்பராக இருக்குது. உள்ளே வந்தோன்னா ஒரு சூப்பர் செட்டப்பு, வந்து அமைதியான பிளேஸு, வந்து அழகாக உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். ஓகே, இந்த பூங்காவுக்கு வர்றது ஒர்த்தா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, கிட்ஸை கூட்டிகிட்டு வந்தால் ஒர்த்து. ஏன்னா உங்களுக்கு விளையாடுற பிளேஸ்லாம் இருக்குது. அடுத்தது பசங்க நீங்கள் போனீங்கன்னா ஒர்த்து, ஏன்னா அங்கே சைட்டெல்லாம் அடிக்கலாம். உதவின்னு வந்து கேட்குறவங்களை வெறும் கையோட திருப்பி அனுப்புகிற பழக்கம் என்கிட்ட கிடையாது. ஆமாம், எல்லாத்தையும் பிடிங்கன்னு தான் அனுப்புவார். அப்பா மரே தாத்தா மரே நீங்கள் போனீங்கன்னா அழகாக காற்றுல உட்காந்து அந்த ரசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கலாம். பாட்டி மரே நீங்களாம் போனீங்கன்னா அந்த சின்ன குழந்தைங்களை விளையாடுறத பார்த்து நீங்கள் ரொம்ப ரசிப்பீங்க. ஓகே, எவ்வளோ சொன்னடா ஸ்விம்மிங் பூல் எங்கன்னு கேட்குறது என் காதில் கேட்டுருச்சு. ஸ்விம்மிங் பூல் லாஸ்ட்டாக சொல்கிறேன், கொஞ்சம் பொறுத்துட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலை? சரி வாங்க, அப்படியே நேராக வந்தீங்கன்னா இந்த சிலை மாரி ஒன்று இருக்குது, செமையாக இருக்காது. அங்கே ஃப்ளவர் பாட் மாரி தண்ணியெல்லாம் இருக்கும், அதை இவங்க விடாமலே வச்சுருக்காங்க. ஆஹா, அங்கே பாருங்கள் பெரிய கோயில். பூங்காலேருந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும். இங்கே பெரிய கோயில், பூங்காலேருந்து உங்களுக்கு பெரிய கோயில் வியூ கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தூரம் இந்த பக்கத்து வந்தீங்கன்னா கேன்டீன்லாம் இருக்குது. முக்கியமாக என்ன கேன்டீனாக நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இருக்காது, சும்மா சின்ன கேன்டீன். இப்போ தான் வந்திருக்க வாசி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருக்காங்க எல்லாம். எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் பப்ஸு, டீ, அப்புறம் அந்த ஐஸ்கிரீமு, அவ்வளோதாங்க இருக்கும். அதுவுமே இவங்க ரேட்டெல்லாம் ஏற்றி தான் வைக்கிறாங்க. ஒரு ஐஸ்கிரீம், கப் ஐஸ்கிரீம் 20 ரூபாங்கிறாங்க. ஓகே, ரைட்டு விடு. அப்படியே நம்ம விளாக் பண்ணிட்டே போனோம். அப்போ தான் அந்த ஐஸ்கிரீம் கடைக்காரர் சொன்னார், என்னப்பா விளாகா தம்பினார். ஆமாண்ணே விளாகுனேன்னு சொன்னேன். சரி, நம்மள்ட்ட இந்த 20 ரூபா வச்சு என்ன தான் இருக்குதுன்னு கேட்டால் ஐஸ்கிரீம் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, வெயிலுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு அந்த அண்ணன்ட்ட டோக்கன் வாங்கிட்டு ஐஸ்கிரீம் கடைக்காரர்கிட்ட கொடுத்தாச்சு. அவர் ஐஸ்கிரீம் பெருசாக தரான்னு பார்த்தா சிறுசாக இது கோன் ஐஸ்கிரீம் தந்துருந்தார். சரி, அப்படின்னா ஐஸ்கிரீம் கடைக்காரர்கிட்ட பேச்சு அண்ணா எப்போ நான் இந்த ஸ்விம்மிங் பூல்லாம் திறக்கணும்னு கேட்டப்ப அவர் சொன்னது ஒன்றுமே இல்லைண்ணா. ஏன்னா இன்னும் கொண்டு வரல, 1 மந்த் ஆகும். 1 மந்த் ஆகுமா? இது ஸ்விம்மிங் பூலு அது 1 மந்த், 2 மந்த் ஆகிடும். 2 மந்த் ஆயிடும். ஆனால் கொண்டு வந்துடுவாங்க எல்லாம், மொத்தம் வந்துடும். எல்லாம் எல்லாமே வந்துடும், கொஞ்சம் டைம் எடுக்கும். புரியுது. ஓகேண்ணா, சேனலில் போட்டு. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா, பாய் ப்ரோ. இந்த பூங்காவுக்கு வந்ததுக்கு ஃபஸ்ட்டு காரணம் இந்த ஐஸ்கிரீம் சூப்பர் செம ஒருத்தன்னு சொல்லுவேன். 20 ரூபாய்க்கு தரமாக இருந்துச்சு. அந்த அண்ணன் தம்பி விளாக் போட்டுற தம்பி என்ன அப்படின்னு சொல்லிட்டாரு.
இங்கே வந்தீங்கன்னா ஐஸ்கிரீம் மஸ்ட் ட்ரை ப்ரைஸ் வேறு மாதிரி இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணது வந்துருச்சு. ஆமாங்க, இந்த பூங்கா எவ்வளோ நாள் தான் திறக்காமல் இருக்கும்னு நீங்கள் கேட்டுறது எனக்கு கேட்டுருச்சு. பார்த்தா ஐயோ சொல்லே முடியலைங்க. உள்ளே போய் ஃபஸ்ட்டே போய் பார்த்தேன். உள்ளே நாய் பீ கிடக்கு, அந்த பீ கிடக்கு, எல்லாமே கிடக்கு. அவங்க சுத்தம் பண்ணாமலே வச்சுருக்காங்க. எதுக்கு 5 வருஷம் பூட்டி வச்சுருக்காங்கன்னு தெரில எனக்கு. சத்தியம்லே எனக்கு அப்படி தான் கேட்க தோணுது. கடுப்பு. இந்த பூங்காவில் இந்த ஸ்விம்மிங் பூல் தான் ஃபேமஸ்ஸு. செம்மையாக இருக்கும். எத்தனை பேர் என்ஜாய் பண்ணியிருக்கீங்க மெமரிஸ்ன்னு கண்டிப்பாக சொல்லிட்டு போயிருங்க கமெண்ட் செக்ஷனில். ஃபஸ்ட்டு நம்ம சிவகங்கை பூங்கா பார்த்துட்டு இப்போ வெறுத்துருச்சுங்க. ஏன்னா அவ்வளோ கூட்டமாக அவ்வளோ சந்தோஷமாக சூப்பராகவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாலும் இப்போ தான் அப்படி இருக்குது. ஏன்னா அவங்க ஐஸ்கிரீம் கடைக்காரர் சொன்னது என்னென்னா அவன்ப்பா கண்டிப்பாக முடிச்சுடுவாங்க, எல்லா வேலையும் முடிச்சுடுவாங்க. அந்த பழைய ஸ்விம்மிங் பூல்லாம் கண்டிப்பாக வந்துடும். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். 1 மந்த் ஆர் 2 மந்த்தில் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு மாரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதுக்கப்புறம் நம்ம இங்கே vlog போடுவோம். நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னேன்னா நிறையாவே கொடுத்தாங்க. இன்னும் 2 ஸ்கூப் வச்சு எடுத்தாங்க. உண்மையில செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். I am eagerly waiting in swimming pool. Much awaited in swimming pool தஞ்சாவூர். கண்டிப்பாக வந்துடும் இந்த 2 மந்த்ஸில். கேட்டிருந்தேன் ஷாப் ஓனர்கிட்ட. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஷாப் ஓனர் மீன்ஸ் அவங்க அந்த கேன்டீன் வச்சுருக்காங்களா அவங்கள்ட்ட கேட்டேன். அவங்களே சொன்னாங்க இதுமாரி உங்களுக்கு 1 மந்த் ஆர் 2 மந்த்தில் திறந்துருவாங்க. மற்ற ஷாப்பெல்லாம் 1 மந்த்தில் எல்லாமே கண்டிப்பாக வந்துடும் அப்படின்ட்டாங்க. திறந்து 2 வீக்ஸ் தான் ஆகுது. இன்னும் நடந்துகிட்டே இருக்குது வேலையெல்லாம். கண்டிப்பாக நம்ம 2 மந்த்ஸ் கழித்து வருவோம். வீலாகவும் போடுவோம். நீங்களும் வாங்க உங்கள் ஃபேமிலியோட. திறந்தோன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய வீடியோ போடுறேன். உங்கள் சப்போர்ட் ரொம்பவே தேவை. மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமான ஒன்றுங்க, இங்கே என்ட்ரி ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க. ஃப்ரீ தான். ஏன்னா இங்கே எல்லாமே வேலை நடந்துகிட்ருக்கு. கைஸ் எல்லாமே பூட்டி தான் கைஸ் வச்சுருக்காங்க. எவனுமே திறக்கவே மாட்டாங்க. இதையுமே கேட்டால் 5 வருஷத்துக்கு அப்புறம் திறந்துருக்காங்க. அப்போயுமே எந்த வேலையுமே பார்க்கலாங்க. நான் கேட்டால் 1 மாதம் 2 மாதம் சொல்கிறாங்க. இப்போ என்ன கடுப்பே தெரியாமல் அது அப்படி தான் எனக்கு தோணுது. ஏன்னா எவ்வளோ வருஷம் கழித்து திறந்துருக்காங்க. எல்லாம் பண்ணி சூப்பராக இருந்தால் இப்படி இருக்கும். விளையாடலாம். தரமாக இருக்காது. 2 மாதத்தில் பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. இப்படி பண்ணால் சந்தோஷம்தான். புல் ரைடர்னு ஒன்று இருக்குது. இப்போ எத்தனை பேர்த்துக்கு பிடிக்குன்னு இப்போ சொல்லிடுங்க. கமெண்ட்டில் இப்போயே சொல்லிடுங்க. இதெல்லாம் எத்தனை பேர் மெமரிஸ்ன்னு சொல்லுங்கள். தஞ்சாவூரில் இருந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதான் 5 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம போயிருப்போம். அதுக்கு ஆப்போசிட்லேயே உங்களுக்கு ஸ்விம்மிங் பூலு. இது வந்து பெரியவங்க விளையாடுற ஸ்விம்மிங் பூலு. நம்ம சின்ன பிள்ளைங்க விளையாடுறது அப்படியே தான் இருக்குது. எவனுமே எதுவுமே பண்ணலாங்க. அது இனிமேல் தான் பண்ணுவாங்க போல். பண்ணால் சந்தோஷம்தான். ஸ்விம்மிங் பூலுங்க இன்னும் திறக்காமல் வச்சுருக்காங்க. ஏன்னு தெரில. நான் போனாட்டி வந்தப்போ இப்போ தான் 1 வீக்ஸ் ஆகுதா திறந்து. அன்றைக்கே ஸ்விம்மிங் பூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த பெரியவங்க விளையாடுற ஸ்விம்மிங் பூலு. அன்றைக்கி நாங்கள் போய் விளையாண்டோம். இன்றைக்கி ஏன் போட்டுருக்காங்கன்னு தெரில. கிட்டத்தட்ட 1 வீக்ஸ் ஆகுது. தெரில இது வேலை நடக்குதான்னு தெரில. பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியல. வேறு இனிமேல் நடக்கும் போல். அந்த நம்ம சின்ன பிள்ளைங்க விளையாடும் தெரியுமா, அந்த ஸ்விம்மிங் பூலு திறக்காமலே வச்சுருக்காங்க. என்ன ஆணுச்சுன்னா தெரில. கேட்டால் 2 மந்த்ஸுங்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி அங்கே ஷாப் ஓனர்கிட்ட கேட்டேன். கேன்டீன் ஷாப் ஓனர்கிட்ட. அங்கே ஸ்விம்மிங் பூலுக்கிட்டே ஒருத்தர் இருப்பார், ஐஸ்கிரீம் கடைக்காரரு. அவர்கிட்ட கேட்டப்ப வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னான். உழுவாத ஆளே கிடையாது கைஸ். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் அவனை இழுக்கிறேன் அப்படியே. இங்கே பாருங்க, தெரிஞ்சிடும் நினைக்கிறேன். இங்கே உட்காந்து அங்கே ஒரு ரோப் மாரி தருவாங்க. அங்கே பாருங்க, அந்த ரோப்பு தான் தெரியுதான்னு தெரில.
இந்த ரோப்பில் நம்ம பிடிச்சிக்கணும் அது. இதே ஸ்டார்ட்டுன்னு இருக்கு இங்கே பக்கத்துல. ஸ்டார்ட்டு இங்கே இருக்கா, இதுதான் கண்ட்ரோல் பட்டன் போல். இந்த பட்டன் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. ராஜா பாட்டு முன்னாடி இது கவுண்டமணி பாட்டு அது போட்டுக்கிட்டே அது ஆடுறது உண்மையில சூப்பராக தான் இருக்கும். சம்மந்தமாக ரேஸு சின்ன பிள்ளை விளாண்டுருப்போம் 5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து இந்த ஸ்விம்மிங் பூலு இன்னும் அவங்க திறக்கலை, வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. 2 வீக்ஸ் ஆயிடுச்சாடா அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். இன்னைக்கு எதுவும் பண்ணலங்க, பெருசாக ஒன்றும் பண்ணல. அங்கங்கே ஏதோ கேம்ஸ் இருக்கும் போல, சின்ன கேம்ஸு அவ்வளோதான் இருக்குது கைஸ். அவ்வளோதான் கைஸ் சிவகங்கை பூங்கா, வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு மாதத்தில் 2 மாதம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அப்டேட் வர. கைஸ் அவ்வளோதான் கைஸ், இந்த பூங்காவில் அவ்வளோதான் இருக்குது. இப்போதைக்கு எதுவும் இல்லை, ஸ்விம்மிங் ஃபுல்லாக இல்லை, எதிர்பார்க்க முடியாது. 1 மந்த்துக்கு அப்புறம் வேணால் மேபி கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. தாத்தா ஹாய் சொல்லுங்கள். ட்ரெயின் வந்து தரையில் ஓடுங்க, அதான் இதில் இந்த பூங்காவில் இப்போ ஸ்பெஷல் ட்ரெண்டிங்கு. முன்னாடி வந்து பிளாட்ஃபார்மில் ஓடும், இப்போ தரையில் ஓடும். கேட்டால் எலக்ட்ரிக் ட்ரெயினும். அதேமாரி உங்களுக்கு என்ட்ரி ஃபீஸ் எதுவும் கிடையாது. வந்து என்ஜாய் பண்ணிட்டு உட்காந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.